ஒன்றுக்கு அவன் வரான். வேற எதுக்கு அவன் வரமாட்டான். எதுக்கு தான் வரான்? குடும்ப சமாதானத்தை அழிக்கணும், சரீரத்துடைய பலனை அழிக்கணும், பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தணும், ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன பண்ணணும்? நஷ்டப்படுத்தணும், ஜெப வாழ்க்கையை நஷ்டப்படுத்தணும், சத்தியத்தின்படி நடக்காதபடி அதோடைய காரியங்களை நஷ்டப்படுத்தணும், கீழ்ப்படிதலுக்குள் கடந்து வராதபடி நஷ்டப்படுத்தணும், விசுவாசத்திற்குள் வளர்ந்து வராதபடி நஷ்டப்படுத்தணும். இப்படி பிசாசு கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் வரான். அதனால தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சத்துரு இப்படி ஏதாவது விதத்துல போராடி எங்கேயாவது ஒரு பகுதியில் வீழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன்று குடும்பத்தில் இல்லை, சரீரத்தில் இல்லை, பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, ஆவிக்குரிய பகுதியில் இல்லை, ஊழியத்தில் எங்கேயாவது ஒரு வீழ்ச்சியை என்ன பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளில் தேவ சமூகத்தில் வரும்போது எதுல எல்லாம் சத்துரு வீழ்ச்சியை கொடுத்தானோ கர்த்தர் அதுல எல்லாம் உயிர்ப்பிப்பை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆமை சோத்திரம் எந்தெந்த பகுதியில சத்துரு வீழ்ச்சியை வச்சானோ அந்தந்த பகுதியில ஒரு உயிர்மீட்சியை என்ன பண்ணிடுவார்? கர்த்தர் தந்துருவார். இரட்சகர் சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டார். ஆமை சோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டார். சத்துரு கொக்கரிக்கிறான், சாசு ஆமை சோத்திரம் கொக்கரிக்கிறான். ஆனா 3 நாட்களுக்கு பின்பதாக ஆமீன் வாரத்தின் முதலாவது நாள்ல இரட்சகர் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தது மாத்திரமல்ல, சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயித்து அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்துவை ஆராதிக்கும்படிதான் நாம் உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே என்ன பண்ணியிருக்கிறோம். அதனால சோத்திரம் கடந்த காலங்களை எப்படி நம்மளை சோத்திரம் அந்த எப்படி ஆண்டவர் கல்லறைக்குள்ள 3 நாட்கள் இருந்ததை போல ஆமை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஆமை சோத்திரம் எவ்வளவு நஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளில் உற்சாகமாய் வந்து பாடி தெய்வத்தை ஆராதிக்கும் போது எதுல எல்லா நஷ்டத்தை கொடுத்து வைத்தானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரடைய பண்ணி நம்முடைய வாழ்க்கையை பலனடை பண்ணி தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அது சோத்திரம் உயிர்த்தெழுந்த அது மனமகிழ்ச்சி நாள். அவரை ஆராதிக்கும்படி அவருடைய பாதத்திற்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஓடி வருகிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தாயார் லட்சுமி தாயார் ஆமென் சோத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாம தேவ சமூகத்திற்கு வந்துருவாங்க. கடந்த நாட்கள் பலவீனத்தை நிமித்தம் 2 மாதங்கள் அவங்களால வர முடியல. இப்ப அவங்க உயிரோட இல்லை. அவங்க கர்த்தருக்குள் நித்திரையாகி இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, முதிர் வயதானாலும் அந்த பரிசுத்த சோத்திரம் உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளை அவங்க விட்டு விடாம சோத்திரம் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு இரட்சகருக்குள் மரிக்கிற ஒரு பாக்கியத்திற்குள் ஸ்லாக்கியத்திற்குள் கடந்து போவதற்கு பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு பெரிய கிருபை பாராட்டினார். கரந்தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த ஊழியத்தின் பாதையில 2 பேரை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அந்த ஒரு நல்ல நிச்சயத்தை தெய்வம் தந்திருக்கிறார். நல்ல நிச்சயத்தை தந்திருக்கிறார். 2010 ஊழியத்துக்குள்ள வந்தோம். இப்போ 2026 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில பயணிப்பதற்கு தெய்வம் கிருபை செய்திருக்கிறார். ஆனா நிச்சயமாய் உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமானால் இந்த ஊழியத்தின் பாதையில 2 பேரை இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து போவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். மற்றவங்களை நம்ம அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனார் மரித்தார், அடக்கம் பண்ணி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நிச்சயமாய் சொல்ல முடியுமானா அது ஒரு கேள்விதான். சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் அடக்கம் பண்ணுவாங்க. சொல்லும்போது இவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி தான் அடக்கம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் பரலோகத்துக்கு போகாது, எல்லா இளைப்பாறுதலுக்குள்ளும் போகாது. அதனால சோத்திரம் அவங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தை வச்சுத்தான் ஆமே சோத்திரம் நம்ம அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும், உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தங்கம் தாயாரை குறித்து சோத்திரம் நல்ல சாட்சி உண்டு. அவங்க சோத்திரம் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் இருப்பாங்க. அவங்க உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே இரட்சகருக்குள் கடந்து போனாங்க. அல்லேலூயா. 2வது லட்சுமி தாயார், அவங்களும் நல்ல விசுவாசத்தோடு தேவனை பிடித்து இருந்தாங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சோத்திரம் அவங்களுடைய சமுதாயம் ஒருவரும் இரட்சகரை விசுவாசிக்கல. ஆனால் இவங்க ஆணித்தனமாக இரட்சகரை என்ன பண்ணியிருந்தாங்க? விசுவாசித்திருந்தாங்க. இந்த போன வருஷம் ஃபுல்லாகவே பிள்ளைகளுக்கு 10ங்கிறனால டெய்லி ஸ்பெஷல் கிளாஸுக்காண்டி கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். என்னை விட மாட்டாங்க. இந்த கடைசி ஒரு 6 மாதம் கொஞ்சம் சிக்கானதுனால சில பலவீனங்களை பாதிக்கப்பட்டதுனால அந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் போகணும், வரணும். அவ்வளோ வேகமாக தான் போவேன். எப்படி என்னை பார்த்துருவாங்க. ஆமாம், தினமும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அது எனக்கு டெய்லி வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பா அடிப்பாங்க. கட்டட பண்ணி இருக்கிறனால பல அவசரமான சில வேலைகள் இருந்தாலும் பார்க்கலையேன்னு சொல்லி அப்படி கிராஸ் பண்ணி போவேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோன் கால் அடித்தோடனே தெரியும், அம்மா தான் அடிக்கிறாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கிறம்மா அப்படின்னு திருப்பி வளைச்சிக்கிட்டே என்ன பண்ணுவேன். போய் பார்த்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜெபிச்சாதான்ப்பா எனக்கு நல்லா இருக்குது, உங்களை தொந்தரவு படுத்துறேன்னு நினைக்காதீங்க, எனக்காண்டி தினமும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா.
அதிகப்படியமாய் ஃபோன்லேயும் கொஞ்சம் ஃபோன் அடித்து சோத்துறோம். ஏன்னா அவங்க சில கடைசி நாட்களில் கொஞ்சம் பாதிப்புகளை சந்தித்தாங்க. அது அவங்களை சுத்திகரிப்பதற்காக தெய்வன் அனுமதித்த அது ஒரு பாதை. அது ஒரு கடுமையான ஒரு பாதை தான். அதை கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அடித்து சோத்துறோம், ஜெவமனுப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம் சோத்துறோம். கொஞ்சம் சில அந்த பாதிப்பு வரும்போது கொஞ்சம் அவங்க முறுமுறுக்கிறதை போல இருந்தாங்க. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? நான் சொன்னேன், உங்களை பரமராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கணும்னா சில பகுதியில் என்ன பண்ணணும்? உங்களை கொண்டு சென்று பரிசுத்தப்படுத்தி தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இந்த நாட்களை நீங்கள் சகித்து கொள்ளுங்க. சீக்கிரத்தில் இரட்சகர் உங்களை பரமராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவதற்கு தெய்வம் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கன்வென்ஷனில் இருந்தோம். அப்பொழுது செய்தி வந்தது, ஆமே சோத்திரம், அவங்க மருத்துவமனையில் ஐசி வார்டில் சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை வேளையில் அவங்களை சந்தித்து ஜெபிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஆமே சோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து அவங்களுடைய உறவுகளை சந்தித்து சில காரியங்களை பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சோத்திரம், அம்மா மறிக்க போகிறாங்க, கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அவங்கள இளைப்பாறுதலுக்குள்ளே சேர்த்துருங்கன்னு சொல்லி. அதனால் இனி இருக்க மாட்டாங்க, மறிக்க போகிறாங்க. அவங்களுடைய ஆசை, 2 ஆசை இருக்குது. உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, அவங்க சர்ச்சில் தான் மறிக்கணும். அதனால் இப்போ நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் வச்சிங்கன்னா ஜெபம் பண்ண அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க கர்த்தருக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ சர்ச்சில் மறிக்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள உண்டாகும். 2வது, சர்ச்சில் அடக்கம் பண்ணணும்னு அவங்க விரும்பி இருந்தாங்க. அதனால் நீங்கள் அனுமதிச்சின்னா நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். ₹1 நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், முழு பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்குவோம், சபையார் நாங்கள் எடுத்துக்குவோம், நீங்கள் வந்து நின்னா போதும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், எங்களுடைய சொந்த பந்த உறவுகள்கிட்ட கேட்டு பேசி காரியங்கள் என்னென்னு சொல்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தகவலும் கொடுக்கல. ஆமே சோதரா. அவங்க சொன்னாங்க, டாக்டர் இன்னும் 4 நாள் பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. 4 நாள்லாம் பார்க்க முடியாது, நாளைக்கு காரியங்கள் மாறுதலாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் சொன்னதை வச்சு செஞ்சாங்க. ஆனால் செய்ய வேண்டியதை மாற்றி செஞ்சுட்டாங்க. நான் அந்த செட்டப்போட வீட்டுக்கு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரேன். அந்த செட்டப்போடு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. செட்டப்பை கலட்டின அரை மணி நேரத்தில் அவங்களுடைய ஜீவன் பிரிந்தது. ஆமே சோத்திரம். அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வருந்துனாங்க. எங்கள் அம்மா அதை தான் சொன்னாங்க, அவங்க முறைப்படி தான் செய்யணும், எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சமுதாயத்தின் நிமித்தம், உறவுகள் நிமித்தம் எங்களால் அந்த பகுதியை செய்ய முடியல, எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முறைப்படி செய்யும்படி கடந்து போனாங்க. எனக்கு கர்த்தருக்குள்ள சோத்திரம், அவங்க ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை புதன்கிழமை செய்து முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே சோத்திரம். அதனால் அவங்களுடைய ஆத்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அவங்க இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அப்போ வியாழக்கிழமை சாயங்காலம் எனக்கு 6 மணிக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு. அதுவரை எனக்கு தகவல் கிடைக்கல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் மேலே மாடியில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை அறியாமல் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானுச்சு. என்ன சந்தோஷம்? எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன உணர்த்தினார் தெரியா? நீ என்னென்ன பிரசங்கம் பண்ணினியோ, எதையெல்லாம் விசுவாசித்தாங்களோ அதை இன்னைக்கு கண்கூடாய் கண்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து பிரசங்கித்தோம், இளைப்பாறுதலை குறித்து பிரசங்கித்தோம், சத்தியத்தை குறித்து பிரசங்கித்தோம், ஆபிரகாமை குறித்து பிரசங்கித்தோம், பரிசுத்தவான்களை குறித்து பிரசங்கித்தோம், வேதத்தில் உள்ள அத்தனை தேவ மனிதர்களை குறித்து பிரசங்கித்தோம். இதையெல்லாம் அவங்க விசுவாசத்தோடு கேட்டாங்க. இதெல்லாம் காணலை. ஆனால் இப்போ சோத்திரம், இயேசுவுக்கு அருகாமையில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஃபீலிங், அப்போ அவங்க சொல்கிற மாதிரி, தம்பி சோத்திரம் பாஸ்டர், நீங்கள் சொன்ன இயேசு இப்போ என்னோடு இருக்கிறார், நீங்கள் பிரசங்கிச்ச அத்தனை பரிசுத்தவான்கள் என்னோடு இருக்கிறாங்க. தாயார் உள்ளே போகும்போதே பெரிய ஒரு வரவேற்பு, எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா ஊழியர்களும், ஆமே சோத்திரம், அங்கே இருந்த தேவ ஜனங்களாம் வாங்கம்மா வாங்கம்மான்னு கையை தட்டி பெரிய ஆரவாரத்தோடு தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே கூட்டி சேர்த்திருப்பார்கள். அல்லேலூயா. எனக்கா பெரிய சந்தோஷம். நான் ஒன்றும் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் பிரசங்கிச்ச அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னைக்கு மரணம் வருதோ அன்னைக்கு தான் அதை நிஜமாய் பார்ப்போம். அல்லேலூயா. அதனால் பெரிய சந்தோஷம். நம்ம பிரசங்கத்தை எல்லாம் அவங்க கேட்டு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு விசுவாசித்தது எத்தனை உண்மைங்கிறதே அந்த மரணத்தின் வழியாக போய் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல, என்னை எப்படியோ இயேசுக்குள்ளே நடத்தி இந்த சத்தியத்தை எல்லாம் சொல்லி என்னை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டாப்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட். அந்த சந்தோஷத்தோட தான் மாலை வேளையில் போய் பார்த்தேன். அவங்க துக்கத்தில் இருந்தால் கவலைப்படாதீங்க, எனக்குள்ள ஒரு நல்ல நிச்சயம் இருக்குது, அவங்க இரட்சகரோடு கூட இருக்கிறாங்க. ஆமாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமாம், உங்களுக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. காலம் வரும், உங்களை கர்த்தர் ரட்சித்து இரட்சகருக்கு சாட்சியாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறுத்துவார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாளும் 12 மணிக்கு போய் பார்த்து மீண்டும் அவர்களை பலப்படுத்திட்டு கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அருமையான, ஏன்னா அங்கே தான் சாட்சி பகர முடியலையே, அங்கே அடக்க இடத்துல.
ஆனால் இங்கே கொண்டு வந்து வச்சிருந்தா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சாட்சியை கொடுத்து மகிமையாய் நடத்தி இருக்கலாம். அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகள் வருந்துவாங்க. எப்போ தெரியுமா? அத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது, ஆகா என் தாயை இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தலையே அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வருந்துவார்கள். சரி, போகட்டும், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் நம்ம மத்தியிலேயாவது கொஞ்சம் அவங்களை குறித்து சாட்சிகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். அந்த தாயார் அந்த கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் எப்போதும் பைபிளை வச்சுருப்பாங்க. எப்போதும் பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? உண்மையான சாட்சி. ஸ்தோத்திரம். வயது 75 தாண்டிருச்சு. ஆனால் பெரிய வேதாகம புஸ்தகத்தை எடுத்து வச்சு வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தினமும் போகும்போது, அப்பா இன்னைக்கு இந்த அதிகாரம் வாசித்தேன், இன்னைக்கு 2 அதிகாரம் வாசித்தேன், இந்த அதிகாரத்தை இந்த புஸ்தகத்தை முடிச்சுட்டேன். சோத்திரம். அவங்க சொல்ல 2 நாளாக பைபிளை படிக்க முடியாமல் இருக்குப்பா, என்னன்னு தெரியல சோத்திரம் அப்படின்னு சொல்லி எனக்கு சோத்திர புஸ்தகத்தை எனக்கு பிஞ்சு போச்சு, அதை வாங்கிட்டு வாப்பான்னு நாங்கள் காஞ்சரிங்குள்ள வாங்கிட்டு வந்தேன். அடுத்தடுத்த வேலைகளில் போய் கொண்டு போய் என்ன பண்ணல, கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க ஸ்தோத்திரம் எப்பொழுதும் டெய்லி எப்படியாவது சிரமப்பட்டாவது 1000 ஸ்தோத்திரம் எடுத்துருவாங்களாம். அல்லேலூயா. 1000 ஸ்தோத்திரங்களை எடுத்துருவோம்ப்பா. ஸ்தோத்திரம். வேத வசனங்களை வாசிச்சிருவேன், அதனால் உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுவேன், சுவாசிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடுவேன், ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் ரசிக்கப்படணும் என்ன பண்ணிடுவேன், ஜெபம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவங்க சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் தேவன் கொடுத்த பரிசுத்த பனிமுட்டு, பரிசுத்த பனிமுட்டு, அவங்களுடைய இழப்பு நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான். ஏன்னா அவங்களுடைய ஜெபம் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அவங்க வயது மூப்பு நிமித்தம், சரீர பலவீனத்தை நிமித்தம், இனி நான் வாழ்ந்தது போதும், நான் பரமராஜ்யத்துக்கு போகிறேன், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் சொன்னாங்க. சரி, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவார்மா. நீங்கள் ஜெபிக்கிறது இந்த ஊழியத்துக்கும் எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதனால் ஸ்தோத்திரம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் நல்ல ஒரு பரிசுத்த பனிமுட்டு நமக்காக நல்ல ஜெபங்களை ஏறெடுத்தாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையாக கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் போன வருடத்தில் ஒரு முறை என்னை சந்திச்சாங்க, கூப்பிட்டு ஸ்தோத்திரம் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொருளாதாரம் கடைசி வரைக்கும் சரீர உழைப்பில் இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த பழசுகளை வாங்கிக்கிட்டு, இந்த கோடம் பிளாஸ்டிக் பொருளை விற்றுக்கிட்டு, அதில் கிடைக்கிற காரியங்களை சேர்த்து வச்சு நான் போகும்போது பைபிள்லேருந்து காணிக்கை எடுத்து கொடுப்பாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் காணிக்கை கொடுக்குறத பாக்கியமாக கருதுனாங்க. ஒரு நாள் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். சரி, ஜோமணி வாங்கணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ரூபா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், எதுக்குமா, என்னம்மா அப்படின்னு. அப்பா திருவிருந்து வருது, சாப்பாடு என்னுடைய செலவு. அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு எவ்வளோ வைத்திய செலவு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஜோம் பண்ணி வாங்கிட்டு, சரிம்மா உங்களுடைய சார்பில் நான் திருவிருந்தில் நல்ல ஒரு ஆகாரத்தை போடுறேன், அதில் எந்தவித சந்தேகம், இது நான் கொடுக்கறது, அதனால் இந்த 3000 ரூபாய் நீங்கள் உங்கள் செலவுக்காக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கண்கலங்கி நின்றாங்க. ஏன்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் அதில் கண்டிப்பாக நான் உங்கள் பேரில் அதை நான் வாங்கிட்டேன், இது நான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு. ஆனால் கண்ணீரோடு சொன்னாங்க, இல்லைப்பா நீ கொடுக்காதப்பா, நீனே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கரங்களில் திருப்பி என் கையில் கொடுத்தாங்க. அவங்க கண் கலங்கினதுனால சரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு வந்து கடந்த நாட்களில் திருவிருந்தில் அவங்களுடைய சார்பில் ஆகாரத்தை போடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வயதான காலத்தில் கூட ஸ்தோத்திரம் தனக்கு இருக்கிற பணத்தையும் கர்த்தருடைய காரியத்துக்காய் கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம். அதனால் இன்னும் சொல்ல அநேக காரியங்கள் உண்டு. சரி, போதுமானது போதும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் நாமும் அவங்கள்ட்ட படிக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்குது. ஆமாம், அவங்க நல்ல விசுவாசிப்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி போன உடனே இடையில தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கடைசியாக வந்து நிற்கிறது அவங்க தான். கடைசியாக யார் வந்து நிற்பா? அருமையான தாயார் வந்து நிற்பாங்க. ஏன்னா இடையில போனால் நம்ம உடனே ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிடணும். கடைசியாக வந்தால் உட்காந்து 6 அமர என்ன பண்ணலாம், ஊழியத்தை பேசி காரியங்களை ஜெபிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக உட்காந்து சோத்திரம் பேசுவாங்க. நானும் அவங்க யார்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட தான் பேசணும். அதனால் பொறுமையாக கேட்பேன். சோத்திரம் எப்படியும் 1:30 2 ஆகி போயிடும். சோத்திரம் நமக்கு 12:30 முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நான் இதை விட்டு கிளம்பி போக 2000 எல்லாருக்கும் சரி, முக்கியமாக தாயாரை பார்த்து முடிச்சு போக எல்லாத்தையும் பார்த்து பேசி ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அதையும் ஜெபம் பண்ணி கொடுக்கணும், என்னையும் ஜெபம் பண்ணி கொடுக்கணும். ஜெபம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, எது சொன்னாலும் ஏமா அது நடக்காது விடுங்கம்மா அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அந்த வார்த்தையை விசுவாசிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அல்லேலூயா. பலவீனம்னு சொல்லுவாங்க, ஆமாம் பலவீனம் இருக்காது, ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு விசுவாசத்திற்குள்ளே கர்த்தர் நடத்தினார். பாருங்கள், அவ்வளோ முதிர் வயது. ஸ்தோத்திரம். காலதாமதமாக வந்ததில்லை. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காலதாமதமாக வந்ததில்லை. அந்த மலையில் அந்த ஒரு கனத்த உடம்பை வச்சுக்கிட்டு
குச்சியை ஊனிக்கிட்டு என்ன பண்ணணும்? ஏறி வரணும் இல்லையா? நமக்கு ஒரு முன்மாதிரியாய் அவங்க வாழ்ந்து கடந்து போயிருக்கிறாங்க. நமக்கு வாகனம் இருக்குது, இள வயசாக இருக்குது, ஆனால் நம்மளால் சரியான நேரத்தை எட்டி பிடிக்க முடியல. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஆட்டா பிடிச்சி எங்கே வரணும்? மங்களப்பட்டி பிரிவுக்கு வரணும். இல்லைன்னா சோத்திரம் அங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைன்னா வாகனத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கீழே இறக்கி விடுவாங்க. அவங்க அதை ஏறி வருவதற்கு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அந்த மேட்டுக்கு வேதம் சொல்லுது, வயதான மேட்டுக்கு 5 மேட்டுக்கு. அப்போ வயதாகும்போது சோத்திரம் முழங்கால் பலவீனம் தாக்கும்பொழுது சோத்திரம் அந்த பகுதியில் ஏறி வருவது கடினமான ஒரு பகுதி. ஆனால் சளைக்காமல் அவங்க ஏறி வருவாங்க. ஆனால் சோத்திரம் முன்னால் வந்து உட்காந்துருவாங்க. சோத்திரம் அப்போ கத்தருக்கு பாருங்கள் சோத்திரம் எவ்வளவாய் அவங்க தேவனை தொழுது கொள்கிறதில் கவனம் செலுத்தாங்க. கடைசியில் கூட இந்த பலவீனத்தை நிமித்தம் வர முடியாமல் இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, எப்படி இந்த வாரம் நான் வந்தாகணும்ப்பா சோத்திரம், எப்படியாவது என்னை வாகனத்தை வச்சாது என்ன பண்ணணும்? கூட்டி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கும். அதனால் அவங்க சோத்திரம் அந்த வாரம் நாங்கள் இல்லை, கன்வென்ஷன் அங்கே இருக்கிறோம். சனிக்கிழமையாக அவங்க சோத்திரம் குடும்பத்தில் அவங்கள குளியாட்டி கிளியாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க? எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டியிலேயாவது ஏற்றி விடணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்பதாக அவங்க என்ன பண்ணலை? சுய நினைவுக்குள்ளே வரலை. சோத்திரம் அவங்க கோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எப்படியாவது பலவீனத்திற்கு மத்தியிலும் ஆலயத்திற்குள்ளே போகணும். கடந்த காலங்களிலும் ஒரு முறை கூட ஆலயத்தை விடாமல் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுவும் காலதாமதமாய் என்ன பண்ணுறதில்ல, வந்ததில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஜெபிக்காமல் போனதில்லை. அல்லேலூயா. அதோட இன்னொரு காரியம் என்னென்னா சோத்திரம் 2 மணிக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இளைப்பாரிட்டு ஒரு 4 மணிக்கு போவாங்க. அப்போ போகும்போதும் ஜெபிக்கணும். சோத்திரம் ஜெபிச்சு தான் என்ன பண்ணணும்? அனுப்பணும். அப்படி சோத்திரம் அவங்க ஜெபத்தை விரும்பினாங்க. சோத்திரம் அதை விசுவாசித்தாங்க. ஏன்ட்ட மாத்திரம் இல்லை, தலைமை பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிப்பாங்க. சோத்திரம் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தின் மீது அவங்க விசுவாசம் உள்ளவர்களாய் அவங்க என்ன பண்ணாங்க? வாழ்ந்து முடித்து நல்ல சாட்சிகளை நமக்கு முன்பதாய் வைத்து விட்டு அவங்க இளைப்பாறுதலுக்குள் கடந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் சோத்திரம் 2 பேர், இன்னையா 16 வருஷத்தில் 2 பேர் தான் அப்படிங்கிறீங்களா? மோசேங்கிற தேவ மனுஷன் அவன் பலத்த கிரியைகளை கொண்டு 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய ஊழியத்தின் பாதையில் கானானுக்குள்ளே போனவங்க 2 பேர் தான். 40 வருட ஊழியம், 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம். ஆனால் கானானுக்குள்ளே போனது எத்தனை பேர்? 2 பேர் தான். அப்போ 25 லட்சம் எங்கே இருக்கு? 40 வருட ஊழியம் எங்கே இருக்கு? ஆனால் உள்ளே போனது. அதனால் நீங்களும் நானும் பரலோகங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, எல்லாரும் போயிடவும் முடியாது. அதனால் சபைக்கு வர்றோம் போகிறோம், ஆனால் அதற்கேற்ற சாட்சியின் ஜீவியம் இருந்தால் மட்டும்தான். வேதம் தெளிவாய் சொல்லுது, அவருடைய சாட்சிகளை சேர்த்து கொள்வதற்காக தான் என்ன பண்ணுகிறார்? அவர் சோத்திரம் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவருடைய சாட்சிகளை சேர்த்து கொள்வதற்காக தான் இரட்சகர் இயேசு இந்த பூமியில் வரப்போகிறார். அதனால நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஜீவியமாய் ஜீவித்தால் மட்டும்தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அந்த சாட்சியை எடுத்தவங்க தங்கம் தாயார், அந்த சாட்சியை எடுத்தவங்க லக்ஷ்மி தாயார். அதனால நிச்சயமாய் நாம் உறுதியாய் சொல்ல முடியும், அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் போவதற்கு பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கரந்தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால நமக்கு முன்னால சில அடையாளங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு முன்னால சில அடையாளங்களை விட்டு விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அதை நீங்கள் நானே என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சோத்திரம். அல்லேலூயா. பின்பற்றணும். அவங்கள போல வேதத்தை வாசிக்க. அவ்வளோ பெரிய முதிர் வயதில் வேதத்தை இடைவிடாமல் வாசிப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். எவ்வளவு வாசிக்கிறது நீங்களே உங்களுக்குள்ள பரிசோதிச்சுக்குங்க. தேவன் நமக்கு சாட்சியாக இருக்கிறார், எவ்வளோ வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொல்லி. அதுபோல் அதிகாலை ஜெபத்தை அவங்க ஏறெடுப்பாங்க. 4 மணிக்கு வந்துடுவாங்களா லைனில்? 4 மணிக்கு லைனில் வந்துடுவாங்க. முதிர் வயதில் பலவீனங்களுக்கு மத்தியில் அவங்க கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் 4 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க ஒரு பாடலை பாடி தான் அந்த ஜெபத்தை துவங்கி வைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவங்க பலவீனங்களுக்கு மத்தியில் முதிர் வயதில் அவங்க அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சு அவங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அதை நமக்கு ஒரு அடையாளமாய் வைத்து விட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அதுபோல் அவங்க ஆராதனையை விடலை, காலதாமதமாய் வரலை, ஊழியருடைய ஐக்கியத்தை விடலை, ஒரு வாரம் கூட ஜெபிச்சிக்காமல் கடந்து போனதில்லை, என் சொல்லுக்கு மீறி நடந்ததில்லை. அல்லேலூயா. சோத்திரம். இந்த அனுபவத்திற்குள்ளே அவங்க கடந்து போயிருக்கிறாங்க.
அதே போல சோத்திரம் நாமும் அந்த அனுபவத்திற்குள்ள கடந்து போவதை அவங்க நமக்கு முன்மாதிரியாய் அடையாளங்களை வைத்து விட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாதைச்சுவடை எப்படி அப்போஸ்தலர்கள் பாதைச்சுவடை நாம் பின்பற்றுகிறோமோ அதுபோல நம்முடைய காலத்தில் நம்மளோடு வாழ்ந்த அவர்கள் விட்டு போன அந்த பாதைச்சுவடை அடையாளங்களை நீங்களும் நானும் பின்பற்றும்படியாக அதை அவங்க வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியாய் வைத்து விட்டு போயிருக்கிறாங்க. அதை நாம் பின்பற்றும் போது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. எக்கால சத்த தொனி கேட்குதே, ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாளிலே. எக்கால சத்த தொனி கேட்குதே, ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாளிலே. ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாளிலே ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. நம் இயேசு ராஜனே பொன்னான முகத்தை மகிமையோடு நாம் காணும் நேரமது. நம் இயேசு ராஜனே பொன்னான முகத்தை மகிமையோடு நாம் காணும் நேரமது. மகிமையோடு நாம் காணும் நேரமது. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. 10,000 பரிசுத்தர்கள் சூழ எழுந்து நீதி செய்திடுவாரே. 10,000 பரிசுத்தர்கள் சூழ எழுந்து நீதி செய்திடுவாரே. எழுந்து நீதி செய்திடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. கண்ணீருமில்லை, கண்ணீருமில்லை, கவலையும் இல்லை. இயேசு ராஜாவே நம் சொந்தமானாரே. கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. இயேசு ராஜாவே நம் சொந்தமானாரே. இயேசு ராஜாவே நம் சொந்தமானாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றி. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம்.